ஏய் ஜென்னி, என்ன கூப்பிட்டுட்டு பேசாம போற? நில்லு. ஏய், நீ கூப்பிட்டதுனால தானே ரெடி ஆகி வந்த. நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஏய் நில்லு. பேசாம வா. என்ன சைட் அடிச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு பிடிக்கலையா? இப்ப மட்டும் ஓன்னு சொல்லு, நாளைக்கு காலைல ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்க பாரு ஜென்னி. ஜென்னி, ஏ ஸ்வீட் ஹார்ட், என்ன கூப்பிட கூட போயிட்டே இருக்க? ஏய் ஜெனிஃபர், ஏய் என் பின்னாடியே வா, உனக்கு நான் சொர்க்கத்தை காட்டுறேன். அதுக்கு தானே நான் காத்துட்டு இருந்தேன். சீக்கிரம் காட்டு ஜென்னி. மல்லிப்பூ வாசம் வேற இழுக்குதே. போயிட்டே இருக்காளே. வா வா, அவசரப்படாத. என்ன பாரு. ஏய், இதான் உன் இடமா? கொஞ்சம் இங்கேயே குளிச்சுட்டு போயிடலாம். கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே கூடாது. யோசிச்சா கொல்லுவோம். விடிஞ்சா உனக்கு கல்யாணமா? உனக்கு முடிவே இல்லடா. போலீஸ் யார் தேடி போறாங்க? நம்மள தேடிதான். புடிச்சிருவாங்களா? புடிச்சு கிழிச்சாங்க. சார் பேரு சூச, யோகப்படுத்துக்காரன் சார். நேற்று நைட்டு தான் சார் இவனுக்கு ரிசப்ஷன் நடந்தது சார். யாரையா கொண்டிருப்பா? சார் சித்தன் சார், கொஞ்சம் பித்தம் கலங்கிடுச்சு, இங்க தான் சுத்திக்கிட்டு இருப்பான் சார். யோ, அவனை அனுப்பிவிடியா? யோ, அந்தாலும் அங்கிட்டு போக சொல்லியா? போய் அங்கிட்டு. யோ, வாடி வண்டியில ஏத்தியா? விடியா? வா, நீங்க வா. வா. யோ, இங்க பாருங்க. பாடி வண்டியில ஏத்தி போஸ்ட்மார்ட்டம் அனுப்பு. ஏறா உள்ள. போ வேகமா சார் எங்கறீங்க சார்? சீக்கிரம் வாங்க சார். போ பக்கத்துல வந்துறியா? ஐயா யோகப்படுத்துக்காரங்க சுப்பிரமணியபுரத்துக்குள்ள இறங்கிட்டீங்க சார். அவனை அடிச்சிட்டு செத்தா சாகட்டும். ஐயா நீ எப்ப பார்த்தாலும் மத சண்டை, சாதி சண்டை. ஐயால ஊரா இது? ஒருத்தர் நடாதீங்க, அடிச்சு தள்ளுங்க. ஏய் யாரோ வருவாங்க. ஓடுங்க போடா போடா.
ஏய் அந்த கூட்டத்தை அடிச்சு வெட்டுங்கயா. ஏகோபுரத்துல இருந்து ஊர் விட்டு ஊர் வந்து இங்க கலவரம் பண்றாங்க. என்ன தைரியம்? போலீஸ் தான் உங்களுக்கு பயம் விட்டு போச்சுல. சோத்து கழினாலும் உங்களுக்கு மரண சண்டை சாத்தி சண்டை கேக்குது. ஏய் வெளியா அடிச்சு வெளிய. ஏய் நண்டு நீ எங்க ஓடுனாலும் எந்த பொத்துல போதாலும் ஓடுனாலும் மரியாதை எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க. ஒரு பையன் வெளிய நிக்க விடாம. ஏய் என்ன ஓடுற ஓடு ஓடு ஒரு பக்கம் விடாத எங்க போதாலும் விடாத அடிச்சு வெளிய இழுத்து வாங்கடா ஏய் போலீஸ் நீ தைரியமான ஆம்பளை இருந்தா துப்பாக்கியை கீழே போட்டு வாடா. நீ என்ன மோதி பாத்துறலாம். போலீஸ் சண்டைக்கு கூப்பிடுறியா? ஏடா ரவுடி பையா திருட்டு பையா கலவரம் பண்றவன் எல்லாரும் ஆயுதத்தோட வருவீங்க. போலீஸ் மட்டும் வெறுங்கையோட வரணுமா? உனக்கு வைக்கிற மாதிரிடா பொட்டு. ஏய் கையிடுங்க சார். எதுக்கு சார் அண்ணன் ஒழுங்கா உங்க அண்ணனை உள்ள கூட்டிட்டு போ. இல்லனா அவனை இங்கே போட்டுருவேன். போலீஸ்கிட்டே சவால் விடுறான். போய் வம்பிழுக்க கலவரம் பண்ற கலவரம் இதோட நீ முடிஞ்சடா. ஏய் போடா ஏறா வரல. அவங்கள ஆண்டவர் பிள்ளைங்க சார். அவங்கள விட்டுருங்க சார். வா டேய் சார் சார் உள்ள இரு நீ வா சார் சொல்றது கேளுங்க சார். ஏ கலா முடியா மாமா சும்மா இருங்க போமா எல்லாரும் கந்தசாமி சார் பந்தோபஸ்துல எப்படி போயிட்டு இருக்கு? சார் சுப்பையா தலைமையில சுப்பிரமணியபுரத்துல ஒரு 5 பேர், அப்புறம் மாயாண்டி தலைமையில யோகாபுரத்துல ஒரு 5 பேர், அப்புறம் 2 ஊருக்கும் பொதுவான ஒரு எல்லையில பந்தோபஸ்துக்கு 5 பேரை காவலுக்கு போட்டுருங்க சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாங்க இருக்கோம். அதை நினைச்சாதான் ஏன் பயமா இருக்கு. சரி சார் சூஸ் எப்படியா செத்துருப்பான்? சார் சூசை யாரோ கொடூரமான முறையில பயங்கரமா ஐயோ அதை சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு சார், அப்படி கொண்டுருக்காங்க சார். நான் அதை கேட்கலையா. இப்போ காட்டுல மான் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரி சிங்கம் புலி கரடின்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி யாராவது எதிரி இருப்பாங்களா? அந்த சூசை ஒரு பயந்தாங்கோலி சார், காட்டு பக்கமே போக மாட்டான். கண்டிப்பா சிங்கம் புலி கரடி இது கூட அவனுக்கு சவாசமே இருந்திருக்காது சார். யோ இப்ப உனக்கு புரியுற மாதிரி கேக்குறேன், கேளுங்க சார். ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்க, அந்த ஆடுக்கு பிடிக்காத ஓனா இருக்கும்ல சார். ஆனா ஓனாங்களுக்கு ஆடுனா ரொம்ப பிடிக்கும் சார். கந்தசாமி சார் எத்தனை வருஷம் சர்வீஸியா? 10 வருஷம் சார். ப்ரொமோஷன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், சீக்கிரம் மேல போகணும் சார். நடு ரோட்ல போய் நில்லு, லாரி வரும், ஒரே ப்ரொமோஷன்ல போயிரு. தேங்க் யூ சார். ஜென்சி வாமா. விசாரிக்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னீங்களா சார்? அந்த சூசையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்த பொண்ணு இதான் சார். சூசை கேரக்டர் எப்படிமா சார்? அவர் எல்லாரும் ஆண்டவர் புள்ளன்னு சொல்லுவாங்க சார். சூசைக்கும் எனக்கும் விடிஞ்சா கல்யாணம் சார், ஆனா அதுக்குள்ளேயே அவரை கொன்னுட்டாங்க சார். கல்யாணத்துக்கு முதல் நாள் ரிசப்ஷன்ல அவன் எப்படி நடந்துக்கிட்டான்? சகஜமா தான் சார் இருந்தாங்க, ஆனா அந்த ஜெனிஃபர் பொண்ணு ஆடும்போது மட்டும் பார்த்துட்டே இருந்தாங்க. நான் கூட கண்டிச்சேன் சார், அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. சூசை ரொம்ப மோசமானவனா? தெரியல சார். பொண்ணுங்க விஷயத்துல சூச ஆண்டவர் பிள்ளை சார். ஆண்டவர் பிள்ளைன்னா எனக்கு தெரியல சார், இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேக்கிய? எதுவா இருந்தாலும் ஃபாதர் கிட்ட பேசிக்கங்க. கல்யாண பொண்ணு ஜென்சி எங்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. என்ன சொன்னா சார்? அதான் நான் ஃபாதர் கிட்ட சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. சார் சுப்பிரமணியபுரத்து மக்களும் யோகபுரத்து மக்களும் ஒருதா வைத்து பிள்ளைங்க மாதிரி தான் சார். என்ன பிரச்சனைனே தெரியல சார், இடையில அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். சுப்பிரமணியபுரத்தில் பெரிய மனுஷன் சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை சார். அங்கே இருந்தவங்கள பாதி பேர் பார்த்தீங்கன்னா மதம் மாதிரி யோகாபுரம் போயிட்டாங்க சார். அந்த ஊரில் கட்டேசிக்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் சொன்னா அந்த ஊருக்காரங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க சார். சார் யோகபுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபாதர் ஆஸ்வால்ட் தான். அதுக்கப்புறம் ஃபிலிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு அப்புறம் சண்டீர்னு சொல்ற மாதிரி யாரும் அங்கே இல்லை சார். ஆனா யாக்கோபுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபாதர் தான்.
அப்போ பிள்ளையார் சொல்லிய ஃபாதர்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம். சூப்பர் சூப்பர் சார். யோ சார் பயங்கரமான ஆளியா. எப்படி ஃபாதருக்கு பிள்ளையார் சொல்லி போறாரு பாத்தியா? ஆமையா? வாங்க வணக்கம். வணக்கம். நீங்கள் தான் இந்த சர்ச்சோட ஐயரா? ஆமாம், என்ன நீங்கள் தான் இந்த ஊருக்கும் தலைவரா? சர்ச்சுக்கு ஸ்கூலுக்கு ஊருக்கு மூணுக்கு நான் தான் தலைவர். என்னப்போ? அப்போ நீங்கள் தான் சரியான ஆள். சரி, சுப்பிரமணியபுரம் எப்படி? முரட்டத்தனமான ஆளுங்க சார். ஆனால் ஒன்றும் வெட்டு குத்துன்னு இறங்குதாங்க. அப்போ ஏக்கப்புறம்? சரி, நல்ல டீசெண்டான பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க, எதிராளியை கூட மன்னிக்கக்கூடியவங்க. எதிராளி இல்லை, சுப்பிரமணியபுரம் வருதா? ஏன்னா எல்லாத்தையும் மன்னிக்கிற ஏக்கப்புறம் ஏன் சுப்பிரமணியபுரத்தை மன்னிக்க கூடாது? சார், அவனுக்கு சரியான காட்ட முடியாதுங்க சார். முன்னொரு காலத்தில் வெள்ளைக்காரன் வந்து சர்ச்சை கட்டினப்போ உள்ளுக்குள்ளே மாரியம்மன் சிலையை கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டானுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மாரியம்மனை மேரியம்மனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணு? அந்த பகை இன்னும் தொடருதா? பகையெல்லாம் ஒன்றும் தொடரல சார். அவனுக்கு தான் பகையை மனசில் வச்சுக்கிட்டு கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் சூசி அடித்து கொண்டு விட்டானுங்க. சூசி அவங்க தான் கொண்டாங்களா? பாடி சுப்பிரமணியபுரத்தில் இல்லை, சூசி அவனுக்கு கொள்ளாத நாங்களா கொண்டோம். ஏன் நீங்களே அடிச்சு கொண்டு அங்கே போட்டுக்கூடாது? அந்த பாவத்தை யார் செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறேன். வரேன் ஃபாதர். ரெண்டு அப்புறாணிகளில் லாக்கப்பூவில் வச்சு அடிச்சு கொண்டீங்களா, அந்த பாவத்துக்கு பிராய்ச்சத்தை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் பாவம் செஞ்சவனை கண்டுபிடிக்கலாம். எந்த சத்தமாக இருக்கும்? பார்த்துருவோம். ஏய், யாரா நீங்க? ஏய், போடாதீங்க, நில்லுங்க, சுட்டுருவேன். ஏய், ஏய், யாரா? சுப்பிரமணியபுரத்துக்காரனா ஏகப்படத்துக்காரனா? எவன்டா? எவனா இருந்தாலும் இப்ப வாடா. யாரியா? என்னையா? ரெண்டு ஊருக்காங்களோ உங்களை மிரட்டி பாக்குறாங்க சார். ஆமா சார். சார், நீங்க வரதுக்கு முன்னாடி வெட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ சுட்டுக்கிட்டு இருக்காங்க சார். ஆமா, டமால் 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 4 வருஷத்துக்கு அடிச்சே. ஆமா, இப்ப ரெண்டு காக்கும் பாக்குறியா? சார், சுட்டது நீங்களா? ஆமையா, நீங்க சொன்ன மாதிரி என்ன யாரோ மிரட்டி பாக்குறாங்க. அவங்க உள்ள ஓடி இருக்காங்க, போய் தேடி பாருங்க. இந்த பக்கமாவா? ஆமையா. ஐயோ சார், இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் இருந்தார் சார். இதே மாதிரி 2 பேரும் ஓடுறாங்கன்னு பின்னாடியே ஓடினார் சார். திரும்பி வந்தானா? வரவே இல்ல சார். இப்ப நீ போ சார். ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் சொல்றேன். திரும்பி வரணும்னு சொல்லிட்டேன். காலையில உசுரோட இருக்க மாட்ட ஸ்டேஷன்ல வந்து பாருங்க சார். இல்லனா பாப்பனாய கூட்டி வந்து தேடுங்க சார். ஃபாதர் வண்டி நிப்பாட்டுங்க. நிறுத்துங்க சொல்றேன்ல. ஃபாதர் வண்டி நிப்பாட்டுங்க. இல்ல பிரேக் இல்லையா? ஏன் நிறுத்து? நீ என்ன டிராபிக்கா? அதெல்லாம் இல்ல, விசாரணை முடிந்த வரைக்கும் ஊரை விட்டு வெளியே யாரும் வேலைக்கு போக கூடாது. எங்க ஐயா உத்தரவு. நான் வேலைக்கு போயா அவனுங்கிறது கர்த்தரோட உத்தரவு. ஃபாதர், கர்த்தரோட உத்தரவை கேட்டுட்டீங்க, அப்படியே காவல்துறையோட உத்தரவையும் கேட்டுட்டு போயிருங்களேன். ஒழுங்கு ஜோலிக்கு போக விட மாட்டேங்கலப்பா. ஐயா, நீங்க போட்ட தடை உத்தரவை மீறி வேலைக்கு தான் போவேன்னு அடம்பிடிக்கிறாரு ஃபாதர். ஃபாதர், ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா ஒன்றும் குடிமொழிக்கிறாது. பேசாம சர்ச்சில் போய் சாமி கும்பிடுங்க. என்ன விட அசால்ட்டை பேசுறியா? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா என்னெல்லாம் தெரியுமா? என்ன ஆகும்? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா ஒரு நாள் பாடம் நடத்த முடியாது. ஒரு நாள் பாடம் நடத்தலைன்னா ஒரு நாள் ஒழுங்காக படிக்க முடியாது. ஒரு நாள் ஒழுங்காக படிக்க முடியலன்னா அவனால் ஒழுங்காக பரிச்சை எழுத முடியாது. அவன் ஒழுங்காக பரிச்சை எழுதுனா ஒரு நாள் அவனால் பாஸ் ஆக முடியாது. அவனால் பாஸ் ஆக முடியலனாக்கா அவனுக்கு வேலை கிடைக்காது. அந்த விரக்தியில் அவன் கொலகாரனாகி உனக்கு சொல்லி சாட்சியாகி போகும். ஓஹோ, அப்போ ஏக்கப்புறத்தில் யாராவது உங்கள்கிட்ட படிச்சிருக்காங்களா? அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எவ்வளோ பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காவ. ஓஹோ, அப்போ என்னைக்கு ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்க. நீங்கள் லீவ் போட்டனால உங்களால் ஒரு பாடம் நடத்த முடியல. உங்களால் ஒரு பாடம் நடத்த முடியல. ஒருத்தனால ஒழுங்காக படிக்க முடியல. ஒழுங்காக படிக்கிறதுனால அவனால் ஒழுங்காக பரிச்சை எழுத முடியல. ஒழுங்காக படித்ததுனால அவனுக்கு வேலை கிடைக்காத விரக்தியாகி சூசியை கொன்னுட்டான். அப்போ சூசியை கொன்னது யாரு? ஃபாதர் ஆஸ்வால்ட், எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போய் ஃபோன் பண்ணி வேலையை ராசினாமா பண்ணலாம். முதல்ல அதை செய்யுங்க. கொலை நடந்து இன்னும் விசாரணையே முடியல, அதுக்குள்ள வேலைக்கு போறாரா? வேலைக்கு ஆடையில் போனதுக்கும் பாடம் நடத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? இதை பார்ப்பா, சுப்பிரமணியபுரத்துக்கு நீ அடிக்கடி போறதை நிப்பாட்டு. ஏன்பா, நீ பிறந்த ஊர் தானே? நான் சொன்னா கேளு. நீங்க வேணா போகாம இருங்க, அத்தை இருக்காங்க, நான் போயிட்டு தான் இருப்பேன்.
மகனே. சப்பா. நீ என்ன மகனன்னு சொல்லுது? நான் ஃபாதர்ல. நீ மகன் அல்லவா? இல்ல, நான் ஃபாதர். உலக தத்துவத்தை புரிந்து கொள். உன் தாத்தனுக்கு உன் அப்பன் மகன், உன் அப்பனுக்கு நீ மகன். ஆக மொத்தத்தில் மகன் மகனே. அடையே பாவி, உலக தத்துவம் ரொம்ப குழப்பமா இருக்கு. சரி, நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். பள்ளிக்கு செல், பாடத்தை நடத்து. உன்னை போல் சிறந்த மாணவனை உருவாக்கி என்னிடத்தில் அனுப்பு. சரியால போச்சு. இந்த பாதகத்தை செய்யறதுக்கு அந்த படைச்ச கர்த்தாவலே முடியாது. மகனே, என்னது? இரு 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 இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். விரைந்து வா. இந்த கோட்டைக்காரன் தொந்தரவு ஓவரா போச்சு. நமச்சிவாய. சார், இது சுப்பிரமணியபுரத்தில் நடந்த கலவரத்தில் கிடைச்ச எவிடன்ஸ் சார் இது. பாப்பா சொல்லுப்பா. தேடி போலீஸ் வந்திருக்கு. ம், வாங்க சார். உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். சலீம், அம்மாட்ட சொல்லி டீ கொண்டு வாப்பா. சரிங்க பாப்பா. சொல்லுங்க சார். ஏக்கோபுரங்கிற கிறிஸ்டினூருக்கும் சுப்பிரமணியபுரங்கிற இந்துவுக்கும் நடந்த கலவரத்துல ஒரு முஸ்லீம் தொப்பி கிடைச்சிருக்கு. சார், சண்டையில தாடி வச்சிருக்கான், தொப்பி போட்டிருக்காங்க, தூக்கிட்டு நேரம் எங்ககிட்ட வந்துடுவீங்களா? எதை அடையாளம் வச்சிருக்கீங்களோ அதை பத்தி தானே விசாரிக்க முடியும். வேற ஏதாவது இருக்கலாம்ல. முஸ்லீம் நாங்க தான் கிடைச்சோமா? உங்க மேல சந்தேகம் வந்தனால தான் உங்களை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். சார், சுப்பிரமணியபுரத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. யோகாபுரம் மாதிரி அங்கிருந்து பிரிஞ்சு வந்து பல வருஷம் ஆச்சு நாங்களும். சரி, ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லி அனுப்புங்க. சொல்லி அனுப்புறேன் சார். டீ சாப்பிட்டு போ. பரவாயில்ல. சலீமே, ஒன்று அப்பான்னு சொல்லு, இல்லை வாப்பான்னு சொல்லு. மாறி மாறி சொன்னா பழக்கவளத்துக்கு பதில் சொல்றோமா இல்லையா? சரிப்பா. என்ன பரமசிவம், அந்த இன்ஸ்பெக்டர் சலீமை தேடி போயிருக்கான். ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ? முஸ்லீம் தொப்பி கிடைச்சிருச்சேன்னு அவனை தேடி போயிருக்கான். விசாரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பண்றான். அவனை சும்மா விடக்கூடாது. அதை பத்தி நீ கவலைப்படாத. அதை ஜெனிஃபர் பார்த்துக்குவா. நான் சொல்லுவதை கேள். அது மெய்மான் அல்ல, பொய்மான். உயிரை காப்பாற்றிக்கொள். ஓடிவிடு. சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக. உன் பேர் என்னடா? பட்டவாசிக்கு சார். சூசையாண்டா கொன்னீங்க? நான் ஏன் சார் கொள்றோம்? யோகாபுரத்து பசங்களை போய் விசாரிங்க சார். ஏய், யாரை விசாரிக்கணும் யாரை விசாரிக்காண்டான்னு எனக்கு தெரியுடா. தாளி சூசையை நீங்க தான் கொண்டு தெரிஞ்சது. உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். வாங்கடா. ஆளும் மயிரும். ஓ, ஃபெலிக்ஸ் வர சொன்னியா? சார், போன் பண்ணிட்டேன் சார். கொஞ்ச நேரத்துல வந்துருவான் சார். ஏய், ஃபெலிக்ஸ் வாடா. ஏய் வாடா. என்ன நம்ம வச்சு ஏமாத்திட்ட நம்பிக்கை துரோகி. உன்னை கொல்லாம தையறா. தட்டியடா. உன்னை கொல்லாம இருக்க. நீ செத்தடா. அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அடிச்சுக்கிட்டோம். பாத்துக்கிட்டு இருக்கீங்க சார். ஏன் பாரு. என்ன சார் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்? அடிச்சுட்டு சவானு பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஃபாதர் கெடுத்துட்டாரு. ஆமா, ஆண்டவர் பிள்ளைங்க போல போ. சரி போல. ஏய், கொன்றுவண்டா உன்னைய. போடா போல. ஐயா, நீர் போலீஸ்மேன் தானே? பின்ன என்ன போஸ்ட்மேனா? ரெண்டு பேரும் மண்டை உடையிற அளவுக்கு அந்த அன்னைக்கு அடிச்சுக்கிறானோ பார்த்துக்கிட்டு நிக்கிறீரு. ஃபாதர், இவனை 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா 2 ஊர் அடிச்சுக்கோ. 2 ஊர் அடிச்சுக்கிட்டாங்க.
பசங்க மேலே ஏறினு துப்பாக்கி தூக்கி சுட்டு மெடல் வாங்கி குத்திட்டு போனாங்களா அந்த மாதிரி நீரும் குத்திட்டு போடலான்னு பாக்கிறோம். ஃபாதர், இவனுங்களாட்ட அடிச்சுட்டு செத்தாலும் சரி, இல்லை போலீஸ் சுட்டு செத்தாலும் சரி, எனக்கு தேவை அமைதி. என்ன வேணும்னு 2 ஊர்காரன்ட்டையும் கேட்டு சொல்லுங்க. யோ கந்தசாமி சார், இஞ்சி டீ இருக்கா? இருக்கு சார், சூடா இருக்கு. வா சாப்பிடலாம். எஸ் சார். யாருமா அது? ஹேண்ட்ஸ் அப். சூசையை கொண்டு வந்து நீதானே? தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுங்கய்யா. மன்னிக்குது நான் ஒன்றும் ஃபாதர் ஆசவால்ட் சாமி இல்ல, கான்ஸ்டபிள் கந்த சாமி. என்ன வேலை செய்ய மாட்டேங்குது சார்? நீங்களா? நல்ல வேலை இந்த துப்பாக்கி சுடல சார். ஊருக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் நடமாடிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை சூசையை கொண்ட கொலையாளியா இருப்பானு ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நீங்க என்ன சார் இங்க? இங்க ஒரு அம்மா. அம்மாவா? அங்க யாருமே இல்லையே சார். அந்த துப்பாக்கியை கொடு சார். அதான் சுடலையே சார். தெரியா? நான் சொல்லுவதை கேள், இங்கிருந்து போய்விடு. சார் அதே பைத்தியம் தான் சார். யார் அது? ஐயோ ஆத்தவா, ஓடிடுறா பால்ராசு. ஐயா பால்ராசு, வெளியில வாயா. பண்றது பால்ராசு. ஏன் இங்க வந்து கத்துதே என்னப்பா? ஐயா இந்த கர்மம் 10 நாள் அடிச்சுக்கிட்டு இருக்கியா, என்னன்னு தெரியலங்கய்யா. படிக்காம எழுதாம பள்ளிக்கூடத்துக்கு போற நேரத்தில் மாங்காய் அடிச்சு விட்டு இங்கே வந்து என் உயிர் எடுக்குது. என்னது 256 மிஸ்டு காலா? யார் இந்த அடி அடிச்சிருக்கான்? ஹலோ யாருப்பா? ஹலோ, நான் தான் துபாய் ராஜா. நீயா? எங்க அம்மா இதுக்கு அங்க வந்துச்சு? அதுக்கு ஒன்றும் தெரியல. இங்கே வந்து 10 நாளாக போன் அடிச்சுட்டே கிடக்குன்னு சொல்லுது. எங்கே இருக்க நீ? அப்படியா? உன் புள்ள 10 நாளாக நான் ஊருக்கு வரேன்னு சொல்கிறதுக்கு போன் அடிச்சிருக்கான் துபாய் ராசா. இப்போ அவன் செக் போஸ்ட் கிட்ட வந்துடுறான். நான் போய் பார்ப்போம். என் பிள்ளை வந்துட்டியா துபாய் ராஜா? துபாய் ராஜா புள்ள வந்துட்டாங்கிறதுக்குமா மரல அடிச்சுக்கணும்? ஏசுவே, என்னடா இது? நம்ம துபாயில இருந்து வரவும் நிப்பாட்டு போலீஸ்காரங்களை வச்சு வர வைக்கிறாங்க. சமாளிப்போம். ஆஹா, வருஷம் மாறினாலும் நம்ம ஊரு மண் வாசனை மாறல. இவர் பெரிய பாதி ராஜா. ஆஹா, தாய் மண்ணே வணக்கம். என்னையா அங்கிட்டு கொட்டாய போட்டு வச்சிருக்கீங்க? ஓ, துபாயில இருந்து துபாய் ராஜா வரதுனால பந்தோபஸ்துக்கு வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஊர்ல ஒரே சண்டை கலவரம் நடந்துட்டு இருக்கு. போ ஐயா பாரு. உங்க ஐயா பாரு. ஹே, ஊர்னா கலவரம் இருக்குதான் செய்யும். அதுக்காக போலீஸ்லாம் வருவீங்களா? போலீஸ் வராம பின்ன பொறுக்கியா வருவாங்க? யோ, இந்த 2 ஊர்லயும் மத பிரச்சனை இருக்கியா? ஹே காக்கி சட்டை, எப்பவுமே 2 மனுஷனுங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி பழங்குயா. இப்படி சொல்லி சொல்லிதான் நாட்டை 2 3 பிரிச்சு வச்சிருக்கீங்க. இத சொல்லதான் துபாயில இருந்து பிளைட் ஏறி வந்துக்கலாங்க. யா, தட்ஸ் ரைட். கருத்து நல்லா இருக்கா? ரொம்ப கன்றாவியா இருக்கு. துபாய் ராஜா, நீங்க துபாய்க்கு ரிட்டர்ன் போயிருங்க. ஏன்னா ஊருக்குள்ள யாரும் போக கூடாது, இது காவல்துறையோட உத்தரவு. ஓஹோ, ஹே, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல மேன். நான் துபாயில இருந்து வந்தது பூங்குடிய கல்யாணம் பண்ணணும், கட்டி பிடிக்கணும், ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணும், கிஸ் அடிக்கணும், குழந்தை பெத்துக்கணும். இதுக்கெல்லாம் நாங்க விளக்கு பிடிக்கணுமா? ஓ, என்னையா கலவரத்துல கரண்ட் போச்சா? இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் லைக் வெல்சம். நீ பிறக்கும் போது வெள்ள வெளேண்டு எம்ஜிஆர் மாதிரி பிறந்தையா. இப்ப துபாய்க்கு போயிட்டு வந்து கண்ணங்கரேன்னு இருக்க. யாரு? நான் கண்ணங்கரேன்னு இருக்கேன். அம்மா வச்சேன்னு பாக்குறேன். துபாய் ஷேக் மாதிரி ஷோக்கா வந்திருக்கேன். பேக்கு மாதிரி பேசுறிய லூசு. உன் புராணத்தை நிப்பாட்டு. பூங்கொடிட்ட பேசிட்டியா? என்ன ஊகம் பூ வச்சிட்டியா? அத்தா, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு எனக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நடக்கணும். இந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டா கல்யாணம் பண்ண? இந்த மூஞ்சிய வச்சுட்டு பண்ணலாமா? இல்ல ராசா, யோகபுரத்துல சூசிய கொண்டுட்டாங்களாம். இப்ப போய் எப்படி கல்யாணம் பண்றது? ஆண்டவரே, ஓ ஜீசஸ். சூச தானே செத்துட்டான் உன் மயன். பண்ருட்டி பால்ராஜ் சாவலையா? அங்கிள், மாமா, வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? பை த பை, கொடியுங்க. ஏன் மாப்ள, துபாயில இருந்து ஈர துணியோடவா வந்தீங்க? மாமா,
காமெடி. நான் துணி காய போடுற கொடியை சொல்லல, நான் கட்டிக்க போற கொடியை சொன்னேன். ஐ மீன் தாலி கட்டிக்க போற கொடியை சொன்னேன். ஓ பூங்கொடியா? யா தட்ஸ் நீங்க ரைட். வந்திருக்கீங்கன்னு கழுத வெக்கப்பட்டு உள்ள கிடக்கு. வெக்கமா? ஓ இதோ வர மாமா. மாப்பிள போய் பார்க்கட்டும். பொங்கடி இதோ வந்துட்டேன். பொங்கடி. என்ன ஜட்டி சூடா இருக்கு? இல்ல ஆப்ப சூடா இருக்கு. ஐயோ அப்பா. யோ மாப்பிள. ஐயோ மாப்பிள என்ன இதெல்லாம்? யோ இடியட் மாமா, நீ எங்க இங்க? இந்த நேரத்துல நான் தான் மாப்பிள வரணும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். எப்ப கல்யாணம்? மாப்பிள நீ நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி, இந்த ஊரே நினைச்சாலும் கல்யாணம் நடக்காது. ஏன்? போலீஸ்ல பர்மிஷன் வாங்கணுமா மாப்பிள? போலீஸ்ல பர்மிஷன் வாங்கணுமா? வாங்கிடுவோம். கல்யாணத்தை முடிச்சிட்டு 2 நாள்ல துபாய் போற மாதிரி ரிட்டர்ன் டிக்கெட்ல வந்திருக்கான் சார். அதுக்கு அவன் மூஞ்ச பாருங்க சார், கொஞ்சம் மனசு வைங்க சார். கட்டாசிக்கு ஏற்கனவே ஏக்கப்புறத்துக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. மறுபடியும் பிரச்சனைன்னா யார் பதில் சொல்லுவா? சார் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார். சார் எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு. அதை ஒழுங்கா பண்ணாதான் 5 வருஷம் கழிச்சு வரும்போது எனக்கு ஒரு பிள்ளை இருப்பான். இல்லைன்னா திரும்ப வந்து முயற்சி பண்ணணும். என் ஆயிலே வீணா போயிடும் அது வரைக்கும் அங்க ஆயில் இருக்குமோ இருக்காது. சார் என்ன மாதிரி வெளிநாட்டில் வாழ்றவங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க சார். ப்ளீஸ் சார் வாழ்க்கை கொடுங்க சார். காலெல்லாம் வந்துக்கிட்டு பெர்மிஷன் கொடுத்துடலாம். ஆனா ஏதாவது பிரச்சனை இருந்தா யாரு பொறுப்பு? கட்டாசிக்கு பார்த்துப்பான் சார். கட்டாசிக்கு சார் அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்து வச்சுக்கா, அப்புறம் கட்டாசிக்கு குட்டாசிக்கு ஊருக்காரன் அவன் இவன் எவனும் பார்க்க மாட்டேன். எல்லாரும் உள்ள தூக்கி வச்சு வெளுத்து போய் பிரச்சனை இல்லாம நடத்திக்கோங்க சார். ஐயோ கந்தசாமி, துபாய் ராஜா கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஏகாப்புறத்துக்காரன் எவனும் சுப்பிரமணியம் இடத்துக்குள்ள வராம செக்யூரிட்டியை ஃபுல்லா டைட் பண்ணு. ஓகே சார். ஏய் என்னது இது? துபாய் ராஜாவை கொல்லணும்ல. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ்வளவு பெரிய ஆயுதம். ஆயுதத்துக்கே அசிங்கம். அதை ஓரமா வை. இந்த டீயை குடி. அப்ப எப்படி கொல்ல போறோம்? சூசை எப்படி கொன்னமோ அதே மாதிரி. எங்க எப்போ? சூசையை கொன்ன அதே நேரம் அதே இடம்